ஆ. உனக்கு இந்த மாரி கால் கொத்துறத்த வாங்குனாங்கல்ல, கால் வரலான்னு வீக்கத்துக்கு. அப்ப வந்து அதான் என்னென்ன பண்ணாங்க? எப்படி சரியாச்சு? இப்ப எப்படி நார்மலா இருக்கிற? இப்ப வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து எனக்கு கால் வீக்கமா இருந்துன்னு போனேன். அதுக்கு முகம் முகம் காட்டி பேசு சொல்லு. பார்த்தா என்ன பண்ணாங்க, கூப்பிட்டாங்க. இது எப்படி பாருங்கன்னு கால்லாம் புடிச்சு பார்த்தாங்க. ஆ, 2 காலையும் பார்க்கும்போது ஒரு கால் நல்லா வீக்கமா இருந்தது. ஆ, வீக்கமா இருக்கு பார்த்தா, அந்த ரத்தத்த வந்து கெட்ட ரத்தம் வந்து ஏதோ கடிச்சிருக்க மாட்டேங்குது. நம்ம கண்ணுக்கு தெரியாமயே. ஆ, நானும் இந்த விவசாயம் போறேன், அங்க இங்கேயும் தோட்டத்தில புல்லு வெட்ட போறதுல ம், போகும்போது அது கடிச்சது எனக்கே தெரியல. ஆ, நான் புல்லு வெட்டிட்டு இருப்பேன். அங்க இந்த பக்கம்லாம் செடிலாம் வெட்டும்போது, ஆ, அது கடிச்சிருக்க மாட்டேங்குது எனக்கு தெரியல. ஆ, பின்ன என்ன பண்ணாங்க, அவங்க இந்த கால்ல ஒரு கயிறு போட்டு நல்லா வரிஞ்சாங்க. ஆ. ரத்தத்த இப்ப அந்த பிளேடு போட்டது எதனா அடையாளம் தெரியுதா? இல்ல. அது எல்லாமே மாறி போச்சு. காட்டுங்க, காலு காட்டுனா. கால்லாம் அந்த ஒரு சுத்தமா இருக்குது. இப்போ வந்து கால்ல வந்து எந்த இதுவும் கிடையாது. நல்லா சரி. கிளியரா இருக்கு. இது வந்து நீ ம். எல்லா ஹாஸ்பிட்டலும் போய் செக் பண்ணியா? ஆமா. பெரிய ஆளு. அதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாச்சு? அதில ஹாஸ்பிட்டல்ல பார்த்தோன்னா, ஒரு ஃபர்ஸ்ட்ல ஸ்கேன் எடுத்து எல்லாமே செக் பண்ணோம். ஆ, ஒரு ஃபால்ட்டும் இல்லன்னு மருந்து குடுத்தாங்க. ஆ, கிட்னி ஃபெயிலியர், அது ஃபெயிலியர், அலர்ஜி கிலர்ஜின்னாங்க. ஆ, எதுவுமே எனக்கு வந்து இவங்க என்னடா அலர்ஜின்றாங்க, கிட்னி ஃபெயிலியர்ன்றாங்க. ஆ, நான் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தேன். ஆ, அப்ப ஒண்ணுமே இல்ல. இவங்க இதுவரைக்கும் மருந்து குடுத்து போறான். கிட்னி ஃபெயிலியர், உனக்கு எபெக்ட் ஆ, கல் இருக்குது. அதனால தான் உனக்கு வீக்கமாயிடுச்சு காலு ஆ, அப்படின்னு சொன்னாங்க. ஆ, அது எனக்கு நம்பிக்கை இல்ல. ஆ, அப்புறம் ஒரு மாசம் ஒரு 10, 15,000 செலவு பண்ணேன். ஆ, இவங்க மருந்து குடுத்தோம். ஒரு டைம் மருந்து மாத்திரை வாங்க போனோமா, ரூ. ஆ, 2000 மருந்து மாத்திரை குடுப்பாங்க. ஆ, அத டெய்லி சாப்பிட்டு வாங்க சரியா போயிடும்னாங்க. ஆ, என்னடா சாப்பிட்டு போயிட்டு இன்னும் சரியாகலன்னு சொல்லிட்டு திரும்ப போனேன். ஆ, திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தா, ஆ, அவங்க என்ன சொன்னாங்க, நான் எனக்கு டவுட் ஆயிடுச்சு. ஆ, என்னடா மருந்து மாத்திரை சாப்பிட்டு சரியாகலையா? ஆ, நாம எதுக்கும் போயிட்டு 2வது என்னன்னு இது கேட்கலான்னு சொல்லிட்டு போனேன். ஆ, அப்பயும் என்ன சொன்னாங்க, "நீங்க கிட்னி கல்லுங்க. ஆ, அதால தான் உங்க கால் வீக்கமாகுது. ஆ, அது நீங்க இந்த மாத்திரை மருந்து சாப்பிட்டா தான் கொஞ்சம் கொஞ்சமா குறையும்னாங்க." 2 மாசம் சாப்பிட்டேன். ஆ, 3ஆம் மாசம் போனேன். ஆ. எனக்கு இதே ஒண்ணும் டவுட் ஆயிடுச்சு. அப்ப நம்ப நாட்டு வைத்தியமா பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு தான் எங்க அப்பாட்ட வந்தேன். சரி, வந்தப்ப நாட்டு வைத்தியம் பார்த்ததுக்கு அப்புறம் உனக்கு எதனா கோளாறு குடுத்துச்சா உடம்பு? எந்த ஒரு எஃபெக்டும் இல்ல. ஆ, ஆயுர்வேத மருந்து சாப்பிட்டு இருந்து, இப்ப வந்து சுமாரா இப்ப வந்து காட்டுக்கு இந்த பக்கம் போவான், அப்படி போவான். ஆ. எல்லாம் தோட்ட வேலை, எல்லாம் மண்ணு வெட்டி இப்ப செய்வான். இதெல்லாம் நீ தான் பயிர் வைக்கிற. ஆமாமா. இத வந்து பாருங்க, இந்த காட்டுல வந்து ஆனா உனக்கு கால் வலிக்கல எதுவும் இல்ல. இப்ப எந்த ஒரு எஃபெக்டும் இல்ல. இப்ப வந்து ஆயுர்வேத மருந்து, நாட்டு மருந்து சாப்பிட்டு இருந்து, ஆ, நல்ல குணமாகி, நல்ல சுகமாயிட்டு இருக்கிறேன். ஆ. இப்ப கேரளா, ஆந்திரா, ஹைதராபாத் எங்க வேணா போயிட்டு ஆனா வேலைக்கு உனக்கு இப்ப மாரி பாதிப்பு எதுவும் இல்ல. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. நல்ல ஒரு கால் நடக்கிறேன், போறேன். எதுவும் பொய் சொல்லல நீ. இல்ல. நான் உண்மை இது இந்த இடத்துல வந்து பார்க்குறவங்களுக்கு ஆ, நல்லா குணமாகும். ஆ, எந்த தைரியமா வந்து பாருங்க. ஆ, உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் பயப்பட தேவையில்ல. ஆ. ஐயோ! நம்ம தூரத்த பார்க்காதீங்க. சரி, கிராமத்தில் தான். நல்ல அதுக்கப்புறம் விளைச்சல். ஹாஸ்பிட்டல் எதனா போனீங்களா? ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுலாம் அது அந்த இது நிறுத்திட்டேன். ஆ, என்னைக்கு குணமாகுதோ அந்த ஹாஸ்பிட்டல் மருந்து, மெடிசின் எல்லாத்தையும் ஒரு ரூ. 1000 மாத்திரை மருந்து. ஆ, அந்த மாத்திரையும் எடுத்து வெளிய கடாசிட்டேன். ஆ. இனி அத சாப்பிடக்கூடாது. மொத்தமா எவ்வளோ செலவாச்சு? செலவு ஆனதுனா ஒரு 25,000 செலவாயிடுச்சுங்க இந்த சரி, காலுக்கு. இந்த நாட்டு வைத்தியம் பார்த்ததுக்கு? நாட்டு வைத்தியம் பார்த்ததுக்கு ஒரு ஃபர்ஸ்ட்ல போனோம். ஆ, ஒரு ரூ. 500 குடுத்தேன். ஆ, ரூ. 500 குடுத்த உடனே பரவாயில்லப்பா, இந்த காசு போதும்னாங்க. ஆ, இன்னும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் 2வது டைமும் வந்து பார்க்கறதுக்கு வந்தேன். ஆ, அப்ப இந்தாங்க ஒரு நல்ல குணமாக்குனேன். ஆ, அதுக்கு நான் வந்து 25,000 செலவு பண்ணேன். ரூ. 500 பெருசு இல்லங்க. ஆ, இந்தாங்க உங்களால முடிஞ்சதுன்னா ஒரு ரூ. 500ன்ட்டு அவர குடுத்துட்டு போனோம். ஆ, பரவால்ல நல்லா ஆயிடுச்சுன்னு பார்த்தா, ஆ, நானே பிரியப்பட்டு வந்து மருந்து, மாத்திரை நல்ல அந்த ஆயுர்வேத மருந்து சாப்பிட்டு வந்து ஆ, நல்ல குணம் கிடைச்சதால, ஆ, காசு நான் பிரியப்பட்டு அவருக்கு நல்லா இருக்கிறாரு. ஆ. அப்படின்னு சொல்லிட்டு அவரு பிரியப்பட்டு இப்ப நான் குடுத்தேன். பக்க விளைவு எதுவும் இல்ல தானா? பக்க விளைவு எந்த ஒரு எஃபெக்டும் இல்ல. சைடு எஃபெக்ட் எதுவும் கிடையாது. ஆ, நார்மலா இப்ப அந்த காலுக்கு வந்து ஆ, இன்னைக்கு வந்து டாக்டருக்கு செலவு பண்றது 25,000, 30,000 செலவு பண்ணிக்கிறாங்க நெறைய பேரு. ஆ, குணமாவாத நெறைய பேரு இன்னும் அவதிப்பட்டுக்கிறாங்க. ஆ, இதுவரைக்கும் ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. ம், நாட்டு மருந்து சாப்பிட்டு நல்லபடியா இருக்குது. ம். இது வந்து இந்த இடத்துக்கு வந்து பார்க்குறவங்க நல்லபடியா நல்ல குணமாயிட்டு போறாங்க. அந்த என்ன இடம் போல பேரு? பேரு இடம் பேரு? வந்து வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம். ஆ, கள்ளக்குறிச்சி மாவட்டம், மல்லாபுரம் கிராமம். ஆ, வில்லேஜ். ம். டேங்க் மெயின் ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது போல நாட்டு வைத்தியர் வந்து கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. எதனா போர்டு கீடு போட்டுருக்காங்களா அவரு? போர்ட்லாம் கிடையாது. இந்த ஏரியாவுல வந்து அந்த மல்லாபுரத்துல வந்து கிராமத்துல வந்து இறங்கி கேட்டா போதும். ஆ. யார் வீட்ல கேட்டாலும் வைத்தியர் வீடுன்னு கேட்டாவே அனைத்து பேருக்கும் எல்லாம் தெரியும். பேரு, அவர் பேரு? வேலாயுத கவுண்டர்ன்னு சொன்னா போதும். அவருக்கு நாட்டு என்ன வைத்தியர். வயசு? வயசு வந்து அவனுக்கு ஒரு 65, 75 வயசு ஆகுதுங்க. ஆ. நல்லா பண்றாரு. நல்லா பண்றாரு. இது வந்து காசெல்லாம் ஏமாத்தல. காசுலாம் உங்களுக்கு வந்து ஆ, அந்த டிராக்டர் போல ஒரு ரூ. 500 பீஸ், 1000 பீஸும் கிடையாது. ம், நல்லா செஞ்ச பிறகு ஆ, நீங்களா குடுங்கன்னுவாங்க. ஆ, அவங்க குடுக்கறது 500, 600 அவங்களுக்கு பிரியப்பட்டு குடுக்குறாங்க. ஆ, காசு வந்து எதிர்பார்த்து எதுவும் வேலை பார்க்கல.
டாக்டர் போன உடனே என்ன பண்ணோம், பீஸ் ஒரு 300 கட்டுங்க, ஆ 500 அந்த வந்து செக் வந்து பீஸ் கட்டின பிறகு தான் உள்ள டாக்டர் உள்ள அனுப்புறாங்க. ஆ அது போலலாம் கிடையாது. ஆ சீட்டு இது அதெல்லாம் கிடையாது. நேரடியா எதனா வந்து பேசி ஏமாத்துறாரா? அது செய்வேனா ஆ கீவேனா, அது அதை பண்ணி தரேன் இதை பண்ணி தரேன்னு. அதெல்லாம் கிடையாது. ஆ உங்களுக்கு அவர் அவர் கைராசி ஏதாவது நல்லா ஆகும்னு சொல்லிட்டு ஒரு விபூதி ஏதாவது இட்டு விடுவாங்க. அவரே எங்கன்னா செடிலாம் அவரே வளர்க்குறாரா? செடியெல்லாம் காட்டுங்க. இந்த பக்கம் ஃபுல்லா அந்த நாட்டு மருந்து தான் செடிலாம் அவரே அது வந்து வளர்க்குறாரு. மலை மலை சைடு தான் கூடுதலா செடி ஆ வளர்க்குறாங்க. ஏங்க இந்த அந்த வாங்க மலையில. இந்த சைடு வாங்க. வீட்டு பக்கம் வந்து செடிலாம் அதிகம் கிடையாது. ஆ இந்த கியா நெல்லி இந்த மற்ற இது தழை தான் இருக்கும். ம் கூடுதலா மலை பக்கம் தான் போறது. கல்வராய மலை தொடர்ச்சியில அங்க போயிட்டு பார்த்துட்டு ஓ வரணும். அப்படி ஆமாமா. வைத்தியர் இவரு. ஆமா. இந்த வீடு வந்து பார்க்கறதுக்கு அவங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு கிராம சைடு இருக்கிறதால ஒண்ணும் தெரியாது. இல்ல எதனா ஏமாத்துறாரா அவரு? ஏமாத்துற போய்ப்புலாம் கிடையாது. ஏமாத்தி காசு வாங்கணும் அந்த எண்ணம் கிடையாது. ம் ரெகுலரா மூலிகை மருந்து தான், நாட்டு மருந்து தான். மலையில போட்டு ம் ஒவ்வொரு மூலிகை தழையை கொண்டு வந்து தான் அரைச்சி பொடியாக்கி கொடுத்துருக்குது. ம் வந்து இப்போ வந்து ஆளுங்கெல்லாம் வராங்களா இவரை நம்பி? ஆளுங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்க வந்து தெரியாதவங்களுக்கு வந்து ஒரு ஆள் இப்போ நான் போயிட்டு வைத்தியம் பண்ணிட்டு போனேன்னா ஆ பக்கத்து வீட்டு அக்கத்து வீடு யாராவது கேட்டாங்கன்னா அது நம்பர் மூலியமா எதனா வச்சிருக்காரு அவரு? நம்பரு எல்லாம் ஒரு ஃபோனு கை கிடையாதுங்க. ஆ வந்து நேரடியாக வரணும். நேரடியாக வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் மல்லாபுரம் கிராமம்னு கேட்டால் போதும். ஆ அங்கேருந்து டைரெக்டாக காலையில் பஸ் இருக்குது. சங்கராபுரம் வந்துட்டு ஆ ஆட்டோ பிடிச்சிட்டு கூட மல்லாபுரம்னா வந்து பஸ் வந்துடுவாங்க. சரி. யாரும் எதிர்பார்க்க தேவையில்ல. பஸ் அடிக்கடி வசதி இல்லை. பணம் எதனா ஏமாத்துறாரா? பணத்தை வந்து வாங்கி ஒருத்தங்கிட்ட வாங்கணும் அவர் 1000 கொடு 2000 கொடு கேட்கறது கிடையாது. ஆ அவங்களா பிரியப்பட்டு கொடுப்பாங்க. ஆ இவர் கேட்பாரு பணம் கொடுன்னு கேட்பாரு. ஆ 500 300 அவங்களுக்கு பிரியப்பட்டு கொடுக்குறது சரி தான். ரைட். ஒன்றும் சரி காசு எதிர்பார்த்து வைத்தியம் பார்க்கல. சரி ரைட். இது வந்து இதை கவுண்டரு இப்போ வந்து கொத்துராத்த எடுக்க போறாரு. பாரம்பரிய முறைப்படி கொத்துராத்த எடுக்க போறாரு. பெருப்பா எதுக்கு இப்ப நீ விடுற? ரத்தம் கீழே வரதுக்கா? இது சேர்த்து சொல்ல மாட்டாங்க. நல்லா மூச்சு ஏற்றுவோண்ணா. எத்தனை நாளா இந்த வீக்கம் இருக்குண்ணா? ஒரு வாரமா. ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஊசி போட்டோம். பெருப்பா என்ன வந்து கொடுக்குறது? அது இன்னைக்கே சாப்பிட சொல்லு பெருப்பா. சூப்பராகிடுவாரு. வெளிநாட்டுக்கும் போறாரு. சொல்றது கேளு பெருப்பா. பாவம் பெருப்பா. உடம்ப கிளீன் பண்ணி விட்டுருவாரு. என்ன பண்ணுறது நான் கொத்தி ரத்தம் வாங்கிட்டு அண்ணா நீ எதுவும் சாப்பிடல தானே காலைல? அண்ணா அது சாப்பிட்டு போயிண்ணா. வயிறு சுத்தமாக க்ளீன் பண்ணுறேண்ணா. ஆனால் வயிற்றால போடுறதான் என்ன மருந்து. அது எல்லா ஜாதி எல்லா இதுவும் போட்டு ஆ நீங்கள் வந்து அவங்க கூட அண்ணா என்ன மருந்து சாப்பிட்றேண்ணா. நானே போய் சாப்பிட்டு தான் போவேன். நானும் வெளிநாட்டுக்கு தான் போகிறேன், சிங்கப்பூருக்கு. எண்ணெய் மருந்து சாப்பிட்டா ஃபுல்லாக உடம்பு க்ளீன் பண்ணி எந்த இருந்தாலும் கழிச்சு விட்ரும். சிங்கப்பூரில் இருக்கிறீங்களா? நான் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறேன். என்ன மருந்து சாப்பிட்டு நான் சொல்கிறதுக்கு நான் சூட்டோட சூடா வெளிநாடு போகிறீங்க. சிவா விஷம் தான் ரத்தம் கருப்பாக வரும். அப்படிதான் கேட்பாரு. இதுதான் கொத்து ரத்தம். பாம்பே கடிச்சிருந்தாலும் இப்போ சரியாயிடும். கழிச்சு எடுத்துருவாரு. என்னப்பா பண்ணுறது? எடுக்காத நீ போனா அப்புறம் அங்கே உனக்கு ஆறுப்பா கொத்தி ரத்தம் வாங்குவாங்க, ஊசி தான் போடுவாங்க. பெருப்பா செய்யாட்டம் ஒருத்தர் அந்த காலத்து வைத்திய முறைய பாறான் பெருப்பா. செய்யாட்டம் ஒருத்தர் நல்ல ரத்தமே இல்லை. வெட்டுமா அந்த பிள்ளைடி அங்கப்பா கொண்டா. பெருப்பா போதும் பெருப்பா, வலிக்கும் பெருப்பா. ஏன் மூடுறா வாய வலின்னா அதுதான் பார்த்தா அதுக்கு நல்லா கதை அனுப்பி கொடுத்து இருப்பா. அந்த சைடு எடுப்பாரு. நீங்களே சொன்னாலும் விட மாட்டாரு. அதெல்லாம் இப்போ குப்பைமேனி அரைச்சி வச்சிட்டு இருப்பாரு. அது நீங்க சாயங்காலமே அதெல்லாம் மூடிக்கணும். சீவிலாம் பிடிக்காது. இது குப்பைமேனி போட்டு அந்த மருந்து சாப்பிட்டீங்களா இல்லையா? நீ எத்தனை நாள் ஆகுது? பெருப்பா போதும் பெருப்பா. இருப்பா நீ வேற வலிக்கு கிறுக்கு புண்டை போதும். உங்க பேச்செல்லாம் வலி தாங்க மாட்டார் பெருப்பா. வெளிநாடு போறாரு. அதுதான் வலி நின்று விடும். இப்போ சேர்த்துக்கல போதும் விடுங்க. அந்தாண்ட கடிச்சது இந்த சைடு தான். அது எந்த சைடாக இருந்தாலும் ரேகத்தில் சோதரத்தை எல்லா இடமும் இப்போ அந்த காலுக்கு தான் வரும். அதுக்கு தான்
எடுக்கிறது. நான் கூட ஒரு இடத்துல தான் கீப் பண்ணி கூட. சரி. பெருப்பா வலிக்கும் பெருப்பா. மூடுற வாயா நீ சும்மா ஊசி போட்டு காய்ச்சி வாங்குறதுன்னு நினைக்கிறது. அப்படின்னு இல்லை பெருப்பா, காசுக்காக வலிக்கும். சரி அமுத்தி எடுத்துரு. ஆ பெருப்பா பார்த்து நல்லா அமுத்தி இடாம பெருப்பா. அப்புறம் அவ்வளோ வெட்டிட்டு நீ மாட்ட அமுத்தாத இருந்தா எப்படி? கம்பெனி குச்சியால் வச்சுக்க எடுக்கிறான், மட்டையெல்லாம் எடுக்காது. மட்டையாலே எடு நீ. ஏன் மூடுறா மட்டையெல்லாம் வராது. இருப்பா, எனக்கு தெரியும் இல்லை பிடிப்பா உங்களை. எத்தனை நாள் ஆனா வீக்கம் அப்படியே இருக்குது? ஒத்து போகிறேன். நான் ஆர்எஃப்டி செக் பண்ணீங்களாண்ணா? கிட்னி அதெல்லாம் செக் பண்ணல. என்னண்ணா செக் பண்ணண்ணா? ப்ரெஷர் செக் பண்ணா. ஆ இல்லைண்ணா, இது கிட்னி அண்ணா குடிப்பீங்களா நீங்கள்? எவ்வளோ குடிப்பீங்க ஒரு நாளைக்கு? எவ்வளோ பொதுவாக சொல்லுங்க. ஒரு கோட்டர் தானா? அந்த மூடிக்கு ஒரு டைம் ஆர்எஃப்டி செக் பண்ண கூட நல்லா உருவி விடும். இன்னும் கொஞ்சம் உருவ நான் பிடிச்ச மாதிரி நல்லா உருவி விடு. நல்லா அமுத்துண்ணா. நல்லா நல்லா ஆக்கிட்டாதான் நல்லா ஆக்கிடலாம். இல்லையா அப்புறம் வெளிநாட்டுக்கு போய் நல்லா அமுத்து பெருப்பா. என்ன மருந்தும் கொடுத்துரு பெருப்பா, இன்னைக்கே குடிச்சிட்டு போட்டோம் ஏன்னா பெருப்பா. வயிறு சரியாயிடும் பெருப்பா. அங்கெல்லாம் ஹோட்டலில் எது எதோ சாப்பிடுவாங்க. இல்லைண்ணா, இது வந்து உடம்பே சுத்தம் பண்ணுறேண்ணா. உனக்கு என்ன நோயாக இருந்தாலும் க்ளீன் பண்ணுறேண்ணா. எய்ட்ஸாக இருந்தால் கூட க்ளீன் பண்ணுறேண்ணா. ஹெப்பாட்டிக்ஸ் பி எந்த நோயாக இருந்தாலும் உடம்பு சுத்தம் பண்ணிடும். நீ குடிச்சது லங்ஸு கிங்ஸு எல்லாம் சூப்பராகிடும். நீ ஒரு டைம் சாப்பிட்டதுக்கப்புறம் உன் உடம்பு ஆக்டிவ் பாரு. நான் இது எங்கள் பேர்ப்பா காசு அப்படிக்காக இல்லை, உடம்பு சுத்தம் பண்ணுறதுக்காக. நல்லா உருவி விட்டுட்டா நல்லா கையை பிடி.